திருவடிச்சரண் ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே ஒரு என்ன சொல்லலாம், லக்ஷ்மி கடாட்சம். இவங்களை பார்த்தா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது, இவங்களை பார்த்துட்டு போனால் நம்மளுக்கு காரியம் விருத்தி அடையுது அப்படிங்கிறது எப்படின்னா நம்மளுக்கு நாமே தேசஸ் பண்ணிக்கிறது. சில பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடியை பார்த்துட்டு எந்திரிப்பாங்க, உள்ளங்கையை பார்த்துட்டு எந்திரிப்பாங்க. நம்ம ஒரே ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்று பேசுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பேசினாலும் எதிரொலிக்கும். நம்ம மனசில் இருக்கிறது நம்மளுக்கு வேணும் கண்டிப்பாக. ஆகையால் நம்ம சங்கடமாக இருந்தாலும் சரி, சிரிப்பாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சிரித்த முகமாக கண்ணாடி முன்னாடி சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மைல் வேணும் கண்டிப்பாக. அதனால் ஒரு தேசஸ் கொடுக்கும், அழகு கொடுக்கும். அது நம்மளுக்கு தேவையில்லையா? தேவையா இல்லையா அப்படின்னா தேவை. ஆக நம்ம கண்ணாடி முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு தடவை பேசும் பழக்கம் வச்சுக்கணும். பேசுகிற பழக்கம் இல்லாட்டினாலும் ரசிக்கிற பழக்கம் ஒரே ஒரு நாள் போதும். ஒரே ஒரு தடவை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை போதும். செஞ்சு பாருங்கள் நேர்களே, நீங்களே சொல்லுவீங்க. அதாவது மெஸ்மரிசம் அது வேணும், தேசஸ் வேணும் கண்டிப்பாக, வசீகர தன்மை வேணும். இது செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பாக வரும்.